மேரி கிறிஸ்மஸ். ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் நான் இந்த மெசேஜ் எடுக்கிறேன். இந்த மெசேஜ் ஒரு புத்தகத்திலேருந்து அடுத்து நான் ஒரு பாஸ்டர் கிறிஸ்ன்ற ஒரு சின்ன ஒரு கதை வாசிக்கக்குள்ள நல்லா இருந்தது இந்த மெசேஜ். சரி எடுப்போம்ன்றது இந்த மெசேஜ் எடுத்தேன்னு ஒரு நல்ல ஒரு மெசேஜ். பொதுவாக கிறிஸ்மஸ் என்றாலே மெசேஜ் என்றால் என்ன சொல்லுவாங்க? பாலன் பிறந்தார், கிறிஸ்மஸ் நற்செய்தி, சரியா? அப்படி நிறைய தலைப்பில் வரும். ஆனால் இந்த முறை நான் எடுத்த ஒரு வடிவான தலைப்பு நல்லது நடக்குமா? சொல்லுங்க, என்ன நடக்குமா? நல்லது நடக்குமா? கேன் எனிதிங் குட் ஹேப்பன்? இதான் என்னுடைய தலைப்பு. அதாவது உதாரணத்துக்கு நம்மளோட நாட்டை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளோட நாடு 2019 அடி வாங்கி 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 இந்த வருஷம் புது ஜனாதிபதியோட நிறைய நல்ல விஷயங்கள் நான் பார்த்தவன பார்த்துட்டு இருந்தால் திடீரென்று என்ன வந்துச்சு? ஒரு பெரிய அனர்த்தம், வெள்ளம் அப்படியே உருவாயிட்டு இருந்த நாடை என்ன பண்ணி விட்டுட்டு திரும்பி தள்ளி விட்டுட்டு இப்போ எல்லாரும் மத்தியிலையும் கேள்வி என்ன? ஸ்ரீலங்கா மறுபடியும் நல்லா வருமா? அதானே கேள்வி. எந்த ஊர்லேயோ எங்கே போனானே இதுதான் கேள்வி. நல்லா வருமா நல்லா வருமான்னு சொல்லியே நம்மளோட நாடு நல்லா வந்திருக்கு. ஏன் தெரியுமா? எல்லா நாடு நமக்கு நல்லா கொடுத்துட்டே இருக்கு. ஆமேன். காணாதுக்கு நம்மளோட சபையும் போய் கொடுத்துருக்கு. ஆமேன். அப்போ நம்மளோட நாடு நல்லா வரும். ஸ்ரீலங்காவில் பவுன்ஸ் பேக், திரும்பி மறுபடியும் எட்டாத உயரங்களை நம்மளோட நாடு அடையும். ஆமேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரைட், ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டாபிக்குள்ளே போவோம். இப்போ உங்களோட வாழ்க்கையில் அநேக பேர் இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அநேக கேள்வி இருக்கலாம். இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? உங்களுக்கு நடந்திருக்கும். நம்ம மனிதர்கள் தானே, நமக்கு திருப்தி இருக்காது. ஒரு விஷயத்தை குறித்து நமக்கு திருப்தி இருக்காது. ஒரு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் நடந்துச்சேன்டா அது நமக்கு திருப்தியாக இருக்காது. இதை விட கொஞ்சம் பெட்டராக செஞ்சுருக்கலாம், கொஞ்சம் பெட்டராக நடந்திருக்கலாம். உங்களுக்கு நடந்ததே பெரிய பெரிய விஷயம். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்? ஒரு சின்ன ஒரு ஒரு ஹெசிடேட்டாக இருக்குமே, ஐயோ இன்னும் பெட்டராக நடந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடந்திருக்கலாம்ன்ற ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கு. பொதுவாக நம்ம மனுஷர்கள் அது இருக்கும். அப்போ இன்றைக்கு எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு நல்லது நடக்குமா? ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது நடக்குமா? எதில் வேணா இருக்கட்டும், எதில் வேணாலும் எனக்கு நல்லது நடக்குமான்ற ஒரு கொஸ்டின் மைண்டில் எப்போவுமே மனிதர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும், நல்லது நடக்குமான்னு. அதுக்குரிய பதிலை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது உங்களுக்குள்ளே இல்லாமல் விட்டாலும் பிற மக்கள், உலக மக்கள் உங்களை பார்த்து கேட்கலாம், இவனில் ஒரு நல்லது இருக்குதா? இவன் மூலமாக ஒரு நல்லது நடக்குமா என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கலாம், சரியா? மக்களுடைய ஐசைட்டில் நம்ம வித்தியாசப்படலாம், டிஃபர் பண்ணலாம். பட் ஆண்டவருடைய கண்ணில் நீங்கள் மேன்மையானவர்கள். ஆமேன். அந்த விதத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதண்டா, யோவான் 1 46 யோவான் 1:46 அதில் பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது சும்மா வாசிங்கன்னா ஏதோ சொல்கிறாங்கன்ற மாதிரி, ஆனால் அதில் இருக்குது பாருங்க. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாகுமா என்றான். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, நாசரத், கேன் எனிதிங் குட் கம் ஃப்ரம் நாசரத்? என்னது? நாசரத்திலிருந்து ஏதாவது ஒரு என்ன வருமா? நன்மை வருமாண்டு ஆரை பார்த்து கேட்குறான்? பிலிப்புண்டா ஆறு? பிலிப்பு தமிழில் தான். பிலிப்பை பார்த்து, பிலிப்பிடம் ஆறு கேட்குறா? நாத்தான்வேல், சரியா? அவன் கேட்குறான், சரியா? நாசரத் யார ஊர்? நாசரத் யார ஊர்? சிட்டிசன் ஆஃப் ஆர்ரே ஆண்டவர் ஏசப்பாடு, சரியா? நாசரத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா? அதான் அவன்கிட்ட கேள்வி. அவன் ஆச்சரியத்தோட கேட்குறான், நாசரத்துலேருந்து ஒரு நன்மை வருமா என்று கேட்குறான். ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது பாருங்க. இதில் நான் சொல்கிறேன், ஏன் நாசரத்தை குறித்து காட்டுறானுங்கண்டா? ஏன் குறித்து காட்டுறாங்கண்டா, நாசரத் அந்த காலத்தில் ஒரு ஏழையான, எப்படி சொல்கிற, ஒரு மக்களால் ஒதுக்கப்படப்பட்ட, அந்த காலத்தில் சொல்லிக்க 150லேருந்து ஒரு 200 பேருக்குள்ளே இந்த அளவு ஆட்கள் சேர்ந்து நம்ம ஒரு ஒரு ஊரில் இருந்தோம்னா எப்படி இருக்குமோ
அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சின்ன ஒரு ஸ்மால் வில்லேஜ். அது வந்து நம்மட மைண்ட் செட்டுக்கு நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு கடை இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, ஒரு பெட்ரோல் பங்க் இல்லை, எதுவுமே இல்லை. இது ஜஸ்ட் ஒரு சும்மா அந்த மேப்பில் ஊர் என்று மட்டும் போட்டிருக்கு. அதுக்குள்ளே கொஞ்சம் 4 பேர் இருக்காங்க என்று வைங்க. அப்படிப்பட்ட ஊராக தான் நாசரேத்து கருதப்பட்டது. அப்போ அதில் பெருசாக சொல்கிறதுக்கு இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பெரிய ஆள் இருப்பார் இல்லையா, அவங்களோட ஊர் இல்லாட்டி ஒரு லொக்கேஷன் வச்சுருப்போம் இல்லையா. இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஏதாவது பெரிய ஒரு இடம் இருக்குது சொல்கிறதுக்கு. இப்போ பால்குடா வேண்டாம் பாசிக்குடா அண்டுவோம், அப்படி தானே. மெட்டக்கில் வேண்டாம்னா காந்தி பார்க்க அண்டுவோம். ஸோ அப்படி நம்மட நாசரத்தில் வந்து அப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கான எந்த ஒரு லொக்கேஷனும் இல்லை, எந்த ஒரு ஒப்ஜெக்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சும்மா அது ஏதோ அது ஒரு பேருக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமமாக இருந்தது. சரியா, ஒரு இன்சிக்னிஃபிகண்டான பிளேஸ். அது வந்து ஒரு 4-5 பேருக்கு தான் அந்த ஊரே தெரியும். 4-5 பேருக்கு தான் அந்த ஊரே தெரியும். மிச்சாக்களுக்கு அப்படி ஒரு ஊர் இருக்கான்னு கேட்குற மாதிரி நாசரேத் வந்து அமைந்தது. ஆனால் அதே ஊரில் தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதே ஊரில். எந்த ஊரில்? யாருக்குமே பாப்புலரே இல்லை, யாருமே அந்த ஊரை கணக்கு எடுக்கலைண்டு. அந்த ஊர் பாப்புலரே ஆகலை, 4 பேருக்கே தெரியாது அந்த ஊரை பற்றி. ஆனால் ஆண்டவர் பிறந்த உடனே அந்த ஊருடைய பேர் இஸ்ரவேல். அந்த நாடு முழுவதுமாக எல்லார வீடு வரைக்கும் என்னது, நாசரேத்தில் இருக்கிற இயேசு பிறந்தார்ன்னு தான் சத்தம் போனது. அப்போ ஒரு ஊர், யார் இருக்கண்டே தெரியாத ஒரு ஊர், அந்த ஊர் வந்து எல்லாருடைய காதுகளுக்கும் கேட்கப்பட்டது. எல்லாருடைய காதுகளுக்கும் அந்த ஊர் என்ன பண்ணுது, அந்த ஊர் என்ற அந்த இடம் இருக்கின்றதே மொத்த அந்த நாட்டுக்குமே மொத்த உலகத்துக்குமே தெரிய வந்தது. எப்படி இருந்த ஊர்? ஒதுக்கப்பட்டு போயிருந்த நாசரேத். நிறைய பேர் இன்றைக்கு நம்மளோட வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி என் வாழ்க்கை வந்து அப்படி ஒன்றும் பாப்புலர் இல்லை, சொல்கிற மாதிரி என் வாழ்க்கையில் வந்து அவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்தில் நான் இல்லை, சொல்கிற மாதிரி எனக்கிட்ட காசு இல்லை, சொல்கிற அளவுக்கு எனக்கிட்ட ஒரு திறமையும் இல்லை அண்டு அநேக பேர் இந்த இடத்துல வந்து யோசிச்சு கொண்டிருப்பீங்க. ஆனால் சொல்கிற மாதிரி இல்லைன்னு சொன்ன அதே வாயை ஆண்டவர் சாட்சி சொல்ல வைப்பார். ஆமேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது என் வாழ்க்கையை நான் சேர்த்து சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்று இல்லாட்டியும் ஒரு காலம், ஒரு டைம் நான் வந்து முன்னுக்கு நின்று சொல்லலாம், நான் இப்படி இருந்தேன், நான் எப்படி அன்பாப்புலராக, இன்சிக்னிஃபிகண்டாக, ஓரம் தள்ளப்பட்டு பிரயோஜனமற்றதாக இருந்த என்னை ஆண்டவர் வைத்து வைத்தார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சொல்லுவேன்ன்றதும் எனக்கு இருக்குது. ஆமேன். அதே நம்பிக்கை தான் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையிலையும். உங்களுக்குள்ள இரட்சகர் பிறந்திருக்கிறார், வாழுகிறார்ன்றது வேறு விஷயம், உங்களை அரசாளுகிறார்ன்றதான் மெயின் விஷயம். அதாவது உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் வந்துட்டு, கிறிஸ்மஸ்ன்றது என்ன, சீசன் ஆஃப் ஜோய் எண்டுவாங்க. அந்த சந்தோஷத்தை கொண்டு வந்தவர் யாரு? நீங்களும் பேசலாம், இயேசு. அவர் கொண்டு வந்தாரா? அதே நாசரத்தை பற்றி படிச்சிங்கண்டா, இப்போ இருக்கிற அந்த மாதிரி படிக்காமல் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, விக்கிபீடியா சைட்லாம் பார்த்தீங்கன்னா, என் சர்ச் வீட்டில் கேட்டால் கூட நாசரேத் வந்து ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முதல் இருண்டு போய் சரியா ஒதுக்கப்பட்டு, நான் சொன்ன மாதிரி தான் பிரயோஜனமே இல்லாத ஒரு ஊராக இருந்தது. அந்த ஊருக்கு தான் ஆண்டவர் வெளிச்சமாக வந்து பிறந்தார். ஆமேன். அந்த ஊருக்கு தான் என் இயேசு வெளிச்சமாக வந்தார். அந்த ஊரே தெரியாமல் இருந்த ஒரு ஊர் உலகம் முழுவதும் தெரிய வந்தது. ஆமேன். ரைட். அடுத்தது நாசரத்ன்றது ஹீப்ரு எபிரேயரில் பிரான்ச்னு சொல்லுவாங்களாம். பிரான்ச்னா கிளைகள். இப்போ பேங்க்குக்கு இருக்கு இல்லையா, கமர்ஷியல் பேங்க்குண்டு ஒரு ஹெட் பேங்க் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் என்னது, பிரான்ச்சஸ், கிளைகள். இப்போ நமக்கு வந்து ஒரு சர்ச் இருக்குன்னா நம்மளோட கிளஸ் சபைகள், கிளஸ் சர்ச்சுகள் இருக்குது தானே, கிரானில், முறாவடையில், கல்குடாவில் அப்படி இருக்கிற சர்ச் எல்லாம் என்னன்னு சொல்லுவோம், பிரான்ச் சர்ச்சஸ்ன்றோம். அதே மாதிரி இதே ஹீப்ரூவில் நாசரத்ன்றது ஒரு பிரான்ச் என்றுருக்கான். ரைட். அது கிளையாக, அது ஒரு மெயின் டவுன்லேருந்து ஒரு கிளையாக பிரிந்து கொண்டு இருந்தது. ரைட். அதில் வந்து இப்போ இதுக்குள்ளே வாங்க. நத்தானியல் கேட்குற கேள்வி நியாயமா இல்லையா சொல்லுங்கள். நாசரத்திலிருந்து நன்மை வருமா சொல்லுங்கள். நாசரத்திலிருந்து ஒரு நன்மை வருமா? அவன் கேட்ட கேள்வி ஓமா இல்லையா? இப்போ வாழைச்சனையில் ரம்புட்டான் வருமண்டா யார் ஓம் சொல்லுவீங்க? வைத்துங்க, கையை வைத்துங்க. வாழைச்சனையில் ரம்புட்டான், வாழைச்சனையில் பனி இருக்குதுன்னு சொன்னால் யார் கையை வைத்துவீங்க? நீங்கள் என்ன கேட்பீங்க? வாழைச்சனையில் எங்கடா இருக்கா? வாழைச்சனையில்
உங்களுக்கு ஏன்னு உங்களுக்கு தெரியும்? அது சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? உங்களுக்கு தெரியும், நடக்காதுன்றது தெரியும். அதே மாதிரியா நாத்தான்வேல் சொன்னான், அந்த ஊர்லேருந்து நல்லதுன்று ஒன்றுமே இல்லையே, அந்த ஊர்லேருந்து நல்லது இதுவரைக்கும் நடந்தது இல்லையே, அந்த ஊரில் எப்படி ஒரு நல்லது நடக்கும் என்று அவன் ஆணித்தரமனண்டு பிலிப்புக்கு முன்னுக்கு சொல்கிறான். அதுலேருந்து ஒரு நன்மையும் வராது ஐயா, அதில் ஒரு பிரயோசனம் இல்லை, அதில் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கான ஒரு பதில் தான் நான் வச்சிருக்கிறேன் பாருங்க. அதில் யோவான் 1:43-45 43 தொடக்கம் 45 பார்த்தீங்கன்னா, 43 அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் கலிலேயாவுக்கு போகிறாரு. போக்குல பிலிப்பை பார்த்து சொல்கிற, ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா என்று சொல்லும்போது பவுல் என்ன பண்ணுறான், ஆண்டவருக்கு அப்படியே பின்னுக்கு தொடர்ந்து போகிறான். சரியா? பிறகு என்ன பண்ணுறான், 45 பாருங்க, அவன் என்ன சொல்கிறான், நத்தானியலை மீட் பண்ணிட்டான். இப்போ பிலிப் என்ன பண்ணுறான், ஆண்டவரை மீட் பண்ணிட்டார். சரியா? ஆண்டவரை பார்த்துட்டாரு, கண்ணுக்கு முன்னுக்கு பார்த்துட்டாரு, அற்புதங்கள் செய்கிறாரு, நல்லா இருக்காரு, ரட்சகர் அவர் தான் பார்த்துட்டாரு. அவர் மைண்டில் இப்போ என்ன தெரியுமா ஓடுது, நத்தானியல் சொன்னவனே அங்கே ஒரு நன்மையும் கிடைக்காதண்டி, உலகத்துக்கே நன்மையான ஒருத்தர் இருக்காரு, அவர் அதில் தானே பிறந்தார் அண்டு யாருக்கு, பிலிப்புக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு. அவன் இப்போ என்ன பண்ணுறான், நத்தானியலுக்கு போகிறான். போய் சொல்கிறான் பாருங்க, பிலிப்பு நத்தானியலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவைகளை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தனுமாகிய இயேசு என்றான். ஆராகிய இயேசு என்றவர் நாசரேத்தனாகிய இயேசு. அவன் சொல்கிறான் நாசரேத்தனாகிய இயேசுவை நான் பார்த்தேன். அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா, நத்தானியல்கிட்ட விசுவாசமாக சொல்கிறான், நான் பார்த்தேன், அவர் அங்கேருந்து வந்தவர், அவரை நான் பார்த்தேன்ண்டு ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தோட அவன் என்ன சொல்கிறான், பார்த்தவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குண்டா, நம்மளை ஆளுற அந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிற நமக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமேன். இந்த கிறிஸ்மஸ்லேருந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த கிறிஸ்மஸ்லேருந்து மாற்றம் ஏற்படும். ஆமேன். என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆமேன். அது ஏனோ தெரியல, நான் மெசேஜ் எடுத்து கொஞ்சம் மாதத்துலேயே ஏதாவது எனக்கு சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரியெல்லாம் நடக்குது சில விஷயங்கள். ஆமேன். சொல்லுங்களேன். நிறைய காரியங்கள் இப்படி பிரமிச்சு பார்க்குற மாதிரி நடக்குது. நல்ல விஷயந்தான். எல்லாம் நம்ம பேசும்போது அதை விசுவாசிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அது நடக்கும்ன்ட்டு நீங்கள் நம்புனீங்கடா, நடந்தே தீரும், நடக்காமங்க போகுது. ஆமேன். ரைட். அதில் பார்த்தீங்கடா, இப்போ பார்த்து சொல்லிட்டாரு. சொன்னோடனே நாத்தான்வேல் ஓகே அவன் பார்த்துட்டான் போலன்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஆனால் இதில் உலகம் இந்த காலத்தில் உங்கள்ட்ட சொல்லும், உனக்கு நம்பிக்கை இருக்கணும்டா இது செய்கிறதுக்கு, உனக்கு காசு இருக்கணும்டா இது செய்கிறதுக்கு, உனக்கு ஒரு இது இருக்கணும்டா, அது இருந்தாண்டா உன்னை மதிப்பாங்க, இது இருந்தாண்டா உன்னை மதிப்பாங்க. அதெல்லாம் உலக பிரகாரமான காரியம். ஆனால் உங்களுக்குள்ள தேவன் இருந்தால் எல்லா கண்களும் உங்களை மதிக்கும். ஆமேன். எல்லா கண்களும் பார்க்கும், நடத்தையில் பார்க்கும், நீங்கள் செய்கிற வேலையில் பார்க்கும். நீங்கள் அதை நினைச்சு ஆண்டவர் உள்ளே எடுத்ததுக்கு பிறகு தியானிக்க வார்த்தையை தியானிக்க உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளை வரும். நம்ம தேடி போவதில்லை. ஆமேன். அவர் தேடி ஆட்டோமேட்டிக்காக வருவார். அவர் தேடி வந்தால் எல்லா நன்மைகளும் நம்மளை தேடி வரும். ஆமேன். சத்தமாக சொல்கிறீங்களே இல்லை? ஆமேன். ரைட். இப்போ நத்தானியல் நாசரேத்தை பற்றி இந்த டவுட் வச்சுருந்தான் தானே. ஏன் நாசரேத் ஒதுக்கப்பட்டதாக இருந்தது? ஏன் நாசரேத்தில் 150 200 பேருக்குலாம் இருந்துன்னு சொல்கிறாங்கண்டா, ஏரோது ராஜா மறித்ததுக்கு பிறகு சுமார் 4 BC நினைக்கிறேன், அந்த புத்தகத்தில் அப்படி தான் இருந்துச்சு. 4 BC, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட். அந்த டைமில் ஏரோது ராஜா இறந்துட்டார். இறந்த அப்புறம் அவருடைய ராஜ்யம், ஒரு ராஜாக்கண்டா ஒரு பெரிய கிங்டம் இருக்கும் இல்லையா, அதில் வெப்பன்ஸ் இருந்தது. ஆமர் ஆமர் ரூம் இருந்தது, ஒரு ஹவுஸ். அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த கத்தி, பால், அந்த மாதிரி பெரிய பெரிய இராணுவத்துக்கு என்னென்ன பயன்படுத்துவாங்களோ அதெல்லாம் என்ன இருந்தது, அதுக்குள்ளே இருந்தது. அப்போ நம்மளோட நாசரேத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில்
6 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊருடைய பேர் செஃபோரஸ். என்ன பேர்? சத்தமாக சொல்லுங்கள். செஃபோரஸ். திரும்பி சொல்லுங்கள். செஃபோரஸ். செஃபோரஸ் என்ற ஒரு ஊர் இருந்ததுதான். அந்த ஊராக்களும் அதுக்கு சார்ந்த ஊராக்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கண்டா அவங்களுக்கு அந்த காலத்தில் என்ன வேலை? விவசாயம், அப்படி இல்லாட்டி இந்த காப்பன்ட்ரி, ஓடாவி, அந்த மாதிரி வேலைகள் தான் அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் களவெடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஊரில் இருக்கிறவங்களுக்கு அதை கொடுத்து காசு எடுத்து அவங்களோட பசியை போக்குறதுக்காக இதெல்லாம் செய்வாங்களாம். என்ன செய்வாங்க? இந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து அதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், விற்று அதை பணமாக்கி அவங்க சாப்பிட அந்த சாப்பாட்டுக்காகவோ இல்லை அவங்களோட தனிப்பட்ட எண்ணத்துக்காகவோ அவங்க யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. அப்போ இதை மெயினாக இருந்த அரசர், அந்த காலத்தில் இருந்த அரசர் இதை அறிந்து என்ன பண்ணார், சுமார் 3000 யூதர்களை என்ன பண்ணார், கொன்று போட்டார். கொன்று அவர்கள் என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ எல்லாம் அழித்து ஒன்றுமே இல்லாமல் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணப்பட்ட ஊரு மத்தியில் இருந்த ஊரும் சேர்ந்து தான் எதிர்ந்தது, நாசரேத்தும் இருந்தது. ஸோ அதனால தான் மக்களுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் தானே. இப்போ அவங்களுக்கு தெரியும், இப்போ ஓகே இது நடந்திருக்கண்டா இந்த ஊரெல்லாம் அது சார்ந்த ஊர் தான். ஸோ அவங்களும் எப்படி ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள்ட்ட யூதர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. இவர்கள் இனிமேல் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்தவர்களோ இல்லை இந்த நாட்டால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் என்ன நாசரேத்தை ஒரு ஒரு ஓரமாகவே அவாய்ட் பண்ணி விட்டாங்க. சரியா? அப்படியே இருந்தது. ஆனால் அந்த நாடு அந்த ஊர் இறந்து போயிருந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊருக்கு ஜீவன் கொடுத்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் அங்கே பிறந்தார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் இறந்து போன ஒரு நம்பிக்கை இருக்கலாம். இதுக்கு மேலே எனக்கு நடக்காதாப்பா, வாய்ப்பில்லை, வயசாயிட்டு எனக்கு முடியாது, இதுக்கு மேலே எனக்கு முடி கொட்டுது, இதுக்கு பிறகு எனக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்னு சிலர் இருக்காங்க. நம்பிக்கையே இல்லை, ஒரு விசுவாசமும் இல்லை. ஆனால் ஒரு டெத்தான ஒரு இடத்துக்கு, ஒரு டெத் பிளேஸ் ஆக நாசரேத்தில் ஜீவன் கொடுக்க வந்த ஆண்டவர் அங்கே ஜீவன் கொடுத்த மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் கண்டிப்பாக ஜீவன் கொடுப்பார். ஆமேன். ஏனென்றால் இந்த நாள் இரட்சகர் பிறந்த ஒரு நாளை நான் கொண்டாடுகிறோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளை நாம் என்ன செய்ய போகிறோம், கடைபிடிக்க போகிறோம். இந்த நாள் தொடக்கம் சொல்லுங்கள், இந்த நாள் தொடக்கம் வருகிற ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் மீது என்னுடைய நம்பிக்கை இன்னுமாக அதிகரிக்கும். ஆமேன். இதை விசுவாசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றம் நான் பார்ப்பேன் என்று நம்புகிறேன். ஆமேன். வருட கிறிஸ்மஸுக்கு பார்க்கலாம் எத்தனை 2 வீலர் 3 வீலர் ஆகுது, எத்தனை 3 வீலர் 4 வீலர் ஆகுது, எத்தனை குடும்பங்கள் இன்னும் அதிகமாக வருது. நான் நினைக்கிறேன் வார கிறிஸ்மஸுக்கு இடம் காணாதுன்னு நினைக்கிறேன். ஆமேன். அதுவும் சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் இடம் கிடைக்கும், இருந்தாலும் மத்தாக்கள் வரணும் தானே, அதனால தான் இடம் காணான்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு இடம் கிடைக்காதுன்றதுக்காக ஆமேன் சொல்லாமல் இருக்கீங்க. ஆமேன். வருகிற கிறிஸ்மஸுக்கு நம்முடைய சபை இந்த இடமெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமேன். ரைட். பாப்போம், வருகிற கிறிஸ்மஸ் அங்கேருந்து தானே வருவேன், பாப்போம் எப்படி இருக்கிறேன், சர்ப்ரைஸ் ஒன்று வச்சுருப்பீங்கன்னு பார்க்குறேன். ரைட். இப்போ இப்படி ஒரு நம்பிக்கை ஒரு இறந்து போன ஒரு இடத்துக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஒரு ஒளியாக, ஒரு ஜீவன் கொடுக்குற ஒரு தெய்வமாக ஆண்டவர் நம்ம ஒரு வெளிச்சமாக அந்த இடத்துல ஆண்டவர் பிறக்கிறார். ஆமென். அதில் பாருங்கள், நிறைய பேர் வாழ்க்கையில், அநேகமான பேருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கு. நான் சொல்கிறது நடந்திருக்கு. எத்தனை பேர் இந்த வீட்டை உண்மையாக கை வைத்துங்க, திறப்பு, பர்ஸ், கண்ணாடி 3ஐயும் தொலைச்சி போட்டு தோடுறவங்க கை வைத்துங்க, பயமெல்லாம் கை கொடுத்துங்க. எங்களோட வீட்டை மாதத்துக்கு நடக்கும், எங்களோட வீட்டை ஒவ்வொரு நாள் நடக்கும். சிலர் வீட்டில் மாதத்துக்கு ஒருக்கா தான் திறப்பு கண்ணாடி தொலைப்படும், எங்களோட வீட்டை ஒவ்வொரு நாளும் தொலைப்படும். நான் முழிச்சு பைபிள் வாங்கிட்டு தேடுறது திறப்பத்தான். அங்கே வைங்க, இங்கே வைங்க, எங்கே வச்சு டடா இங்கே வச்சு விட்றாரு. நான் ஓடி வந்தேன்டா என்கிட்ட டேபிள்லாம் இருக்கும், டடா இங்கே வச்சுட்டு சொல்லலாம், இந்த விடத்தை வச்சுட்டு வந்துடுவார். நாங்கள் தேடுறேன் 1 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலம் தேடி தேடி தேடி. சில நேரம் ஓட்டோவிலையும் இருக்கும், சில நேரம் டடா பொக்கெட்டுக்குள்ளேயும் இருக்கும். பொக்கெட் ஒன்றும் செய்யலாது, நாங்கள் தேடிக்கொண்டே இருப்போம். சில நேரம் கண்ணாடி, டடா கண்ணாடி இதில் போட்டு தேடுவார், கண்ணாடியை காணல. எங்களோட அம்மா அங்கேருந்து இப்படி இழுத்துடுவாங்க, இங்கே தான் இருக்கேனே. சில பேருக்கு அது பழக்கம். இப்போ நான் மாவீர வீட்டை போனேன்டா பர்ஸை விட்டுருவேன்.
பேர்ஸ் வந்து பேர்ஸை பின்னுக்கு வச்சு பழக்கம் இப்படி பின்னுக்கு இருக்கக்குள்ளே வச்சுட்டு ரெண்ட பாட்டில் வந்துடுவேன். அபியோ அண்ணாவோ அண்ணா என்ன உங்களுக்கு மறதியா உங்களுக்கு பேர்ஸை கொண்டு வாங்க திறப்பையும் விட்டுருவேன். அது ஒரு டென்ஷன்லையோ அதுலையோ வந்துடுவோம் சில நேரம். ஆனால் இந்த திறப்பை வந்து தேடுறத மாதிரி ஒரு வேலை வந்து ஒன்றுமே இல்லை. சிஐடியோ எஃபிஐயோ தோற்றுருவான், அவ்வளோக்கு தேடுவோம் நாங்கள். எனக்கு தேடக்குள்ளே தான் வீட்டில் எப்படி பொருள்லாம் இருக்கின்றதே தெரியும், ஏன்னா தேடக்குள்ளே. ஆனால் கடைசியில் போய் பார்த்தா ஒன்று கீ ஹோல்டரில் தொங்கும், அப்படி இல்லாட்டி ஓட்டோவில் இருக்கும், இல்லாட்டி டடரை பொக்கெட்டுக்குள்ளே இருக்கும். இதை 3 தவிர வேறு ஒரு இடம் போயிடாது. அது தெரிஞ்சும் நாங்கள் இருந்தும் தேடுவோம், அங்கே வச்சிருக்க மாட்டாரே வேறு எங்கேயாவது வச்சிருப்பாரு என்று ஒரு சும்மா தேடுவோம். சரி, அது வந்து எதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன்டா, ஆசீர்வாதத்தை நம்ம தேடுறோம் இல்லையா, நல்லது நடக்காதுன்னு தேடுறோம் இல்லையா, தேடுறது கடைசியில் அந்த திறப்போ அந்த கண்ணாடியோ எங்கே இருக்கும், நம்மளோட கண்ணுக்கு முன்னுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி தான் ஆசீர்வாதம் எங்கேயும் இல்லை, கண்ணுக்கு முன்னுக்கு தான் இருக்குது. இது நம்ம தேடுறதே இல்லை. ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் வந்து புதுசாக மேரி பண்ணி அவங்க வந்து வீடு மாறி தான் போவாங்க, அப்படி தானே, வேறு வீட்டுக்கு போவாங்க. சரி, அப்போ போக்கில் வந்து அந்த பாஸ்டர் என்ன பண்ணாராம், அவங்களோட வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டுருந்தவங்க டின்னருக்கு, இப்போ நைட் டின்னருக்கு அந்த பாஸ்டரை கூப்பிட அவர் போயிருக்கார். அப்போ இது லண்டனில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ நம்மளை மாதிரி கையெல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க அந்த சோறு எடுக்கிறேன்டானே ஃபோக்கால் போட்டு தான் வடி எடுத்து சாப்பிடுவாங்க. சரியோ, அது லண்டன்காராங்க. அப்போ அவங்க வந்து அப்படி இருக்கக்குள்ள அப்போ வைக்கும்போது ஸ்பூன்ஸ் வைப்பாங்க, டேபிளில் கரண்டி இருக்கும். அப்போ அந்த ஃபாதர் வந்து என்ன பண்ணார், ப்ரே பண்ணிவிட்டு இவங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட முடியும் என்ன பண்ணார், அந்த ஸ்பூன் எடுத்து அவங்களோட பைபிளுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டார். நல்லா கேட்டுக்கணுங்க, ஸ்பூன் எடுத்து அவங்களோட பைபிளுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டார். சரியா? அப்போ இவங்க வந்து அந்த பாஸ்டர் வந்து ஒரு 2-3 வீக்ஸுக்கு பிறகு பார்க்க வந்து கேட்காங்க, பாஸ்டர் நீங்கள் எங்களோட வீட்டை சாப்பிட வந்து நீங்கள் அண்டைக்கு தொலைஞ்ச ஸ்பூன் இன்னும் எனக்கு கிடைக்கல, நீங்கள் எதுவும் கொண்டு வந்துட்டீங்களா, பேக்குக்குள்ளே போட்டுட்டு வந்தீங்களான்னு வந்து கேட்டாங்க. அவர் வந்து கார் ஏறுங்கன்னு சொல்லிவிட்டு கூட்டி கொண்டு போய் காட்டினார் எங்கே இருந்தது ஸ்பூன், பைபிளுக்குள்ளே. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க, இது தேவைன்றீங்க. அவங்க நிறைய கோரிக்கை வைப்பாங்களாம் ஃபாதர்கிட்ட, அது வேணும் ஃபாதர், அதுக்காக ப்ரே பண்ணுங்க, இதுக்காக ப்ரே பண்ணுங்க, இப்படி செய்கிற அப்படி அப்படி செய்கிற அப்படி. அவர் சொன்னார், நீங்கள் எனக்கிட்ட கேட்ட எல்லா கேள்விகளுக்கான பதில் இங்கே இருந்தது, உங்களோட கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தையே நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுத்தீங்கன்றாராம். அப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நம்ம இதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆன்சர் புக். ஆமென். ஆன்சர் புக்கே இதுதான். இதை நம்ம தேடுறது மிகவும் அரிது. இதில் இல்லாத விட ஒன்றுமே இல்லை தெரியுமா, எல்லாத்துக்கான விடையும் இதில் இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கிறிஸ்மஸ்லேருந்து சபதம் கொண்டு எடுக்க போகிறோம். என்னுடைய கேள்விக்கான பதில் வேதத்தில் இருக்கிறது. ஆமென். அதனால் அதை நம்ம தேட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். நான் முடிக்க போகிறேன், கொஞ்சம் நேரத்தில் முடிக்க போகிறேன். ரைட், ஓகே. இப்போ இதில் முக்கியமான விஷயம் பாருங்கள், ஆண்டவர் வந்து இப்போ இதில் இந்த வசனத்தை எடுங்க, அதை வாசிட்டே சொல்கிறேன். யோவான் 47:48 அதில் பாருங்கள், 47:48 அதில் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். When Jesus saw Nathanael approaching, he said to him, he truly is an Israelite in whom there is no deceit. How do you know me? Nathanael asked. அதாவது நாத்தான்வேலை வந்து ஆண்டவர் பார்க்குறார். அங்கே இவன் பிலிப்போட கைத்து வந்து கொண்டிருக்கும் போது நாத்தான்வேல் ஆண்டவர் கண்டுத்தார், ஏசப்பா கண்டதுக்கு பிறகு தேசு நாத்தான்வே தம்மிடத்தில் வருவதை கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அப்போ இதில் பாருங்க, அவன் வரும்போது பார்த்துட்டார், சொல்கிறார், என்னென்னு சொல்கிறாரு, கபடற்ற சொல்லுங்க, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ரைட். இதில் ஒரு விஷயத்தை பாருங்க,
இப்போ ஒருத்தன் உத்தமனா இல்லையானன்றது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியும், அவனை தவிர. ஆனால் ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து என்ன தெரியுமா சொல்கிறாரு? கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அது யாருக்கு தெரியும்? அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். உலகம் என்ன வேணால் கதைக்கட்டும், உங்களை என்ன வேணால் காய்க்கணும், எப்படி வேணால் காய்க்கட்டும், என்ன டைமென்ஷனில் வேணால் காய்க்கட்டும், எல்லா ஆங்கிள்லேருந்து உங்களை அட்டாக் பண்ணட்டும், ஐ டோன்ட் கேர். எனக்கு அது கவலை இல்லை. என் தேவன் என்னை அறிந்திருக்கிறது போதும், அதே பெரிய விஷயம். ஆமென். இப்போ ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து சொல்கிறாரு, உத்தம கவலற்ற உத்தம இஸ்ரவேலன். அவன் யோசிக்கான், இவருக்கு எப்படி இது தெரியும்? இது பிலிப்புக்கு தெரியுமா? சுற்றி இருந்தவங்களுக்கு தெரியுமா? யாரும் தெரியாது. அப்போ ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் சொல்ல, ஹீ கேன் see வாட் அதர்ஸ் can't see. என்னது? அவர் பார்ப்பது, அவருக்கு தெரிகிறது, மற்றவர்களுக்கு தெரியாத எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அப்போ ஏதாவது ஒன்று செய்யக்குள்ள, ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது யோசிக்க வேண்டிய விஷயம், எனக்குள் தேவன் அரசாளுகிறார், எனக்குள் தேவன் அரசாளுகிறார். ரெண்டாவது விஷயம் பாருங்க, அப்படியே வாசி வந்தீங்கன்னா, அதுக்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். எப்படி? பிலிப்பும் நாத்தான்வேலும் மீட் பண்ணுறதுக்கு முன்பதாக இவர் எங்கே இருந்திருந்தார்? எதுக்குள்ளே இருந்திருந்தார்? அத்திமரத்துக்குள்ள. அப்போ அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ பிலிப்பை சந்திக்கிறதுக்கு முன்பதாகவே நீ அத்திமரத்துக்கு கீழே இருக்கிற ஃபிக்ட்ரிக்கு கீழே இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன். ஆமென். அப்போ ஆண்டவர் நான் பார்க்கல, நான் அவ்வளோ ஜெபிக்கிறேன், எனக்கு இன்னும் கிடைக்கல, என்ன பார்க்கவே இல்லைண்டா, நீ தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே தேவனுடைய பேர் சொல்லி அழைத்திருக்கிற பிரியமான சபையே. ஆமென். அப்போ அவ்வளோ வல்லமையில் ஒரு ஆண்டவர் நம்ம வச்சுட்டு அவரை கிறிஸ்மஸை ஒரு அர்த்தமில்லாத மாதிரி நம்ம கொண்டாடுறது வேஸ்ட் இல்லையா? அதனால் இந்த கிறிஸ்மஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மறுமலர்ச்சியின் ஒரு கிறிஸ்மஸாக, சம்திங் பிராண்ட் நியூ அப்டேட், ஒரு அப்டேட் ஒன்று தேவை. எதுக்கு? என்னோடய உள்ளான மனுஷனுக்கு ஒரு அப்டேட். இதை அப்டேட் பண்ணுற கிறிஸ்மஸாக இந்த கிறிஸ்மஸுக்கு நான் முடிக்க போகிறேன். ரைட். கடைசியில் ஒன்று சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இருக்கும், யோசனைகள் இருக்கும். இதுக்கு அடுத்து நான் என்ன செய்கிறது, இதுக்கு அடுத்தது நான் வந்து என்ன பண்ணுறது, இதுக்கு பிறகு என்ன பண்ணலாம், எது செய்யலாம், என்னுடைய எதிர்காலம் என்ன, எனக்கு வந்து இதுக்கு அடுத்து என்ன நடக்கும், இது வருமா அது வருமா என்று 1000 கேள்விகள் வந்து மைட் ஹேவ் பிளாபர் அரவுண்ட் ஓடிட்டே இருக்கும் ஃபுல்லாக. ஆனால் ஒரு தடவை யோசேப்பை யோசிச்சு பாருங்க. யோசேப்புன்னாரு மரியாளுடைய ஹஸ்பண்ட், ஏசப்பானுடைய அப்பா. யோசிச்சு பாருங்க. பேசி வைக்கப்பட்ட ஒரு பெண், அதாவது நிச்சயம் பண்ணி வைக்கப்பட்டனே மரியாதை. திடீரென்று மரியாதை வந்தது, யோசேப்பிட்ட வந்து இப்படி நான் வந்து கற்பவதி ஆகியிருக்கிறேன், ஆவியானவர் வந்து இப்படி வந்து சொல்லிட்டு இப்படி நான் கற்பவதி ஆகிருக்கின்றேன்டா. யோசேப்பை என்ன செஞ்சிருப்பார்? அப்படியா, ஓகே என்று சொல்லிப்பாரா? அவர் சொல்லியிருந்தானே அந்த சமூகம் அவரை எப்படி பார்த்துருக்கும்? அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். நண்பர்கள் எப்படி பேசியிருப்பாங்க, குடும்ப உற்றார் உறவினர், பார்க்குறவன் போகிறவன் வாரவனெல்லாம் என்ன யோசிச்சிருப்பான் யோசேப்பை பற்றி? என்னடா அவன் இப்படி எவ்வளோ நடந்திருக்கு, ஒரு இது இல்லாமல் அவன் தலை நிமிர்ந்து நடந்திருப்பான் நினைக்கிறீங்களா? இப்படியே நடந்து போயிருப்பான். உலகம் அவ்வளோ பேசும், உலகம் அவ்வளோ அவனை வந்து அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கும், அவ்வளோ கேள்வி கேட்டிருப்பாங்க. அவன் மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிருப்பார். ஒரு கண்டிஷன் வந்து அவருடைய முடியாமலே போயிருக்கும். ஆனால் அவ்வளவுத்துக்குமான ஒரு சந்தோஷம், சமாதானம் கடைசியில் அவருக்கு தேடி வந்தது. ஆண்டவர் மீட்பர் அவரோடு சேர்ந்து பிறந்தார். ஆமென். அவர் இருக்கக்குள்ளே அந்த மாட்டு தொழுவத்திலே மீட்பர் பிறந்திருக்கார். இவர் தான் ரட்சகரண்டக்குள்ள ஒரு அப்பாவை அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆமென். அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு வந்து ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தில் இருக்கிற அநேக பேருடைய வாழ்க்கை கூடிய சீக்கிரம் வெற்றியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகிற ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதை நான் காணுவேன். ஆமென். ஆமென். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரு மாற்றம் தேவை. இங்கேருந்து கொழும்புக்கு போனது தான் மாறணும். அப்படியே இருக்கு இல்லை, மாற்றம் எங்கே உருவாதன்றா, எப்போ ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் வேணுமென்று ஆணித்தனமான ஒரு விசுவாசத்தோடு என் ஆண்டவர் எனது இருதயத்தை ஆட்கொள்ளுகிறார், ஆக்கிரமிக்கிறார்,
அரசாளுகிறார் என்ற மைண்ட் செட் வருதோ அன்றைக்கு ஒரு பெரிதான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலே வரும். அது இந்த உலகம் காணும். ஆமென். ரைட். நல்லது நடக்குமான்னு தானே கேள்வி ஸ்டார்ட் பண்ணேன். நல்லது நடக்குமான்றா ஓமா இல்லையா தானே சொல்லணும், அப்படி தானே? நல்லது நடக்குமான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நடக்கலாம். நம்மடாக்கள் எங்கடா நல்லது நடக்குது இல்லை என்ன தானே சொல்லுவோம். இல்லாட்டி என்ன சொல்லுவோம்? நடக்கலாம், நடக்காமலும் விடலாம், தெரியலையே. இந்த ஆப்ஷன்ஸ் தான் வச்சுருப்போம். ஆமென். வாழ்க்கையில் எதுவுமே பாசிட்டிவாக இல்லையே என்று யோசிச்சு கொண்டிருப்போம். நம்மளோட வாழ்க்கையில் இப்போ தான் எனக்கு வருது, நம்மளோட வாழ்க்கையில் ஒரே ஒரு தருணம் மட்டும்தான் எல்லாம் நெகட்டிவாக நடக்கணும்னு யோசிச்சிருப்போம். எப்போ சொல்லுங்க பாப்போம்? எப்போ சொல்லுங்க பாப்போம்? கொரோனாக்கு டெஸ்ட் எடுக்கக்குள்ளே ஜெபிச்சிருப்போம், ஆண்டவரே 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 எல்லாம் நெகட்டிவாக வரணும், ஆண்டவரே ஆண்டவரே எடுக்கிற எல்லாம் நெகட்டிவாக வரணும். ஆமென். ஏன் தெரியுமா? அவர்கிட்ட பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா தூக்கி கொண்டு வச்சிருவான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே ஆண்டவரே எல்லாம் நெகட்டிவாக வரணும், ஆண்டவரே கொரோனாவில் முடிஞ்சு எல்லாம் வந்து பிறகு ஆண்டவரே ஆண்டவரே எல்லாம் பாசிட்டிவாக வரணும், ஆண்டவரே சொன்னமா இல்லையா? கொரோனாக்குள்ளே யாராவது பாசிட்டிவ் பண்ணி ஜெபிச்சிருக்கீங்களா? டெஸ்ட் எடுக்கக்குள்ளே என்னென்னு ஜெபிச்சிருப்பீங்க? முழங்கால் போட்டு ஆண்டவரே எடுத்த எல்லாத்துலேயும் என்னென்று வரணும்? நெகட்டிவ் வந்து வரணும், ஆண்டவர். அந்த ஒரு தருணம் மட்டும் தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நெகட்டிவ் வந்து நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். நேற்று இரவு தான் நான் யோசிச்சு பார்த்தேன், வாழ்க்கையில் நம்ம அந்த துணில் மட்டும்தான் நெகட்டிவ் பண்ணி யோசிச்சிருக்கிறோம். மற்ற நேரம்லாம் பாசிட்டிவாக தான் யோசிச்சிருக்கோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ்லேருந்து நெகட்டிவே இல்லை. ஆமென். எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கணும். இப்போ நான் கேட்ட கேள்விக்கான பதில் ஒரு 2 வார்த்தையிலேயே டக்குண்டு பிலிப் முடிச்சுட்டார் பாருங்க, குயிக்கா. யோவான் 1:46, அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமா என்றான். அதற்கு பிலிப்பு என்ன சொல்றான் தெரியுமா? வந்து பாருன்றான். நம்பிக்கையோட சொல்றான், நன்மை உண்டாக மாட்டேன் நீ கேட்ட நீ தானே, வந்து பார், பெரிதான நன்மை உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதைத்தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த கேள்வி நான் கேட்ட இந்த கேள்வி, எந்த வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்று யாராவது கேட்டா சொல்லுங்க, வந்து பார். கம் அண்ட் see எனக்கான ஆசீர்வாதம், மை பிளெஸிங்ஸ் ஆர் பியாண்ட் ஹிஸ் கிரேஸ். என்னுடைய ஆசீர்வாதம் அவருடைய கிருபையும் பார்க்கிலும் பெரியது. ஆமென். ஆமென். அப்போ நீ என்ன சொல்ல போகிறீங்க? யார் ஏதோ குறை சொல்லி காய்ச்சி தேர்ந்தா என்ன சொல்ல போகிறீங்க? பொறுத்திருந்து பாருன்னு சொல்ல தேவையில்ல, வந்து பார், எனக்கான ஆசீர்வாதம் என் தகப்பன் எப்படி வச்சிருக்கிறாருண்டு. ஆமென். இந்த சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த கட்டிடமா, இந்த மதுளா, இந்த காணியா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான். இந்த சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமே இந்த கை தட்டுறவங்க மட்டும்தான். பார்த்தீங்களா? ஒருத்தரும் கை தட்டலை. இந்த சபைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதமே கரங்களை தட்டுறவர்கள் மாத்திரம்தான். தட்டுங்க பார்ப்போம். ஆமென். இந்த சபைக்கு வேற எங்கேயும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கிடைத்த ஆசீர்வாதம் நீங்கள் நான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் தான். ஆமென். அதனால் இந்த கிறிஸ்மஸ் நல்லது நடக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி வருமா என்று கேட்டவர்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? சத்தமாக சொல்லுங்க, வந்து பார். ஆமென். என் கர்த்தர் எனக்காக நியமித்து வைத்திருக்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஜனங்கள் காணும்படி செய்வார். ஆமென். வருகிற கிறிஸ்மஸ் ஏன் வர கிறிஸ்மஸ் வரைக்கும், அதுக்கு அடுத்த கிறிஸ்மஸ் தொடர்ந்து நமக்கு நன்மை மாத்திரம்தான் வரும். ஆமென். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தி எடுக்கக்குள்ள நிறைய தலைப்பெல்லாம் ஓடினது, என்ன எடுப்போம். ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருந்தவர்கள் இந்த புத்தகத்திலேயே கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது, நல்லது நடக்குமாண்டு. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இதை நம்ம சொல்லி பார்ப்போம் நம்மளோட ஆட்களுக்கு, இவங்களை வச்சு எக்ஸாமின் பண்ணுவோம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த மெசேஜ் யாராவது ஒருத்தருக்காவது தொடுமண்டு அதை நாம் எல்லாரும் காடுவோம். ஆமென். அந்த வாய் வந்து சாட்சி சொல்லும் போது, அந்த நபர் வந்து சாட்சி சொல்லும் போது நாம் எல்லாம் அதை காணுவோம். ஆமென். அந்த விசுவாசம் எனக்கு இருக்குது. ரைட், நான் முடிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போம்.